கபோர்டே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான வுட்ல வந்துட்டு அழகா கார்வ் பண்ணி லைக் ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சோட பெரிய பெரிய பங்களோஸ் அரண்மனைஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருக்காங்க. நான் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த அழகான வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சைடு ஒரு டோர் இருக்கு. ஸோ இதுல இருந்தும் கூட நம்ம வந்துட்டு வெளியில மூவ் ஆன் ஆக முடியும். ஆட்டாங்கல் அண்ட் அமிக்கல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கிச்சன் ஏரியா மட்டும் கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு கிரானைட்ல வந்து ஃபினிஷிங் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டன் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு லாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மாடர்னைஸ் டச்சோடவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. எட்ஜஸ் எல்லாமே வந்து ஃபைன் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. ட்ரீம் ஹவுஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இது வரைக்கும் நிறைய வீடுகள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக்கான வேலை இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எவர் இன் அவர் சேனல் இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வில்லாவை உங்களுக்கு டைரக்டா நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு வில்லா பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா சினிமேட்டிக்கா ஒரு ட்ரெடிஷ்னல் வில்லாவா கொடுத்துருக்காங்க. 10 இயர்ஸ் ஓல்டு இருக்கக்கூடிய இந்த வில்லா எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? கோயம்புத்தூர் சிட்டிக்கு பக்கத்துல சரவணம்பட்டியில இருந்து துடியலூர் போகக்கூடிய வழியில ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல 15 சென்ட்ஸ்ல சூப்பரா இந்த வில்லா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 15 சென்ட் சுத்தியுமே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான காம்பவுண்ட் வால் 8 ஃபீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள என்ட்ரு ஆகுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கான கேட் கொடுத்திருக்காங்க. உள்ள என்ட்ரானோடனே பாத்தீங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வாக் ஏரியாக்கும் அண்ட் கார் வந்து டிரைவ் பண்ணி உள்ள வரதுக்கு ஃபிளேவர் பிளாக்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒன் சைடு ஃபுல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டன் ஏரியா கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க பார்த்து வச்சிருக்காங்க. மெயினா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசி மாடம் என்ட்ரன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ தட் இதுல வந்து நல்ல டைரக்ட் சன்ஷைன் இருக்கிற மாதிரி ரொம்ப பார்த்து கட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. சோ வெளியில கார்டன் ஏரியா பார்த்தாச்சு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணி கனெக்ஷன் ஆல்ரெடி நம்ம வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா 2 கனெக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ வீட்டோட எக்ஸ்டீரியர் பாருங்களேன், எலிவேஷன் ஒர்க் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த சன்ஷேட் ஃபுல்லாமே வந்துட்டு 10 இயர்ஸ் பேக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. எட்ஜஸ் எல்லாமே வந்து ஃபைன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு ஓடு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. வெளியிருக்கக்கூடிய சன்ஷேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கார் பார்க்கிங் பார்க்க போகிறோம். கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16க்கு 16 அளவில் கொடுத்துருக்காங்க. தாராளமாக 2 பெரிய கார்ஸை நீங்க இங்க வந்து பிளேஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. அண்ட் சைட்லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிளேவர் பிளாக் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டுவல் கலர் காம்பினேஷன்ல நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சிட் அவுட் ஏரியா பார்க்க போறோம். ஸோ சிட் அவுட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு கிரானைட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. சிட் அவுட்டோட அளவு பாத்தீங்கன்னா 11க்கு 11ங்கிற அளவுல வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம சிட் அவுட் வர்றோங்க. ஸோ இங்க தாராளமா 2 சோஃபாஸ் நம்ம போட்டு நல்ல நம்மளுடைய டைமை வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ட்ரெடிஷ்னலாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சோட ஒரு நல்ல வேல்யூவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய சர்ப்ரைசிங்கான டமாக்கா ஆஃபர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்ததான் நம்ம வந்துட்டு உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, ஹால் ஏரியா எப்படி கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் பேக்கே வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்கான டீக் வுட்ல கார்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு லாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மாடர்னைஸ் டச்சோடவே கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரானோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மாலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. லைக் இந்த இடத்துல வந்து ஒரு சீட்டிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி வுட்லேயே வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ லிவிங் ரூமோடைய டோரும் பார்த்தீங்க அப்படின்னா வுட் வித் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. சுகரைஸ்டு கிளாஸாக கொடுத்துருக்காங்க. பயங்கர ஸ்ட்ராங்கான கிளாஸுங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா லிவிங் ரூம். ஸோ இந்த லிவிங் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 16ங்கிற அளவில் பயங்கர ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரூமில் வந்து ஹைலைட்டான விஷயம் என்னென்னா 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 3 விண்டோஸுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வுட்லேயே வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏதோ இப்போ கட்டின வீடு மாதிரி அவ்வளோ மெயின்டெனன்ஸில் இருந்திருக்கு. மேலே ஃபாலிங் ஆகட்டும் அண்ட் கீழே ஃப்ளோரிங் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டச் இருக்கிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. இந்த டைல்ஸ் அந்த கொடுத்துக்கூடிய பெயிண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு இங்கே டிவி யூனிட் ஆல்ரெடி இருக்குங்க. ஸோ இது வந்து ரப்பர் வுட்லேயே வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸோ டுவல் கலர் காம்பினேஷனில் கிளாஸஸ்லாம் வச்சு பக்காவாக ஃபினிஷிங்கில் இருக்குது. லைக் யூபிஎஸ் எல்லாமே இங்கே நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வுட்ல தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டைனிங் அண்ட் கிச்சன் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைனிங் ஏரியாவோட அளவு வந்து உங்களுக்கு 16க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக்டாப்பே வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டோரேஜ் யூனிட்டும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வுட்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வித் உங்களுக்கு கிளாஸோட. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கோ, என்னென்ன இம்ப்ரூவைசேஷன் பண்ண முடியுமோ எல்லாமே யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போவும் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ டைனிங்கில் இருந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் ஏரியா, அதாவது வாஷ் பேஷன் வந்து தனியாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வித் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் டோரோட கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனுடைய டோருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வுட்லேயே வந்து கிளாஸ்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் யாராச்சும் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா நம்ம வியூ பண்ணிக்க முடியும். கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிச்சன் ஏரியா மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கிரானைட்ல வந்து ஃபினிஷிங் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டார்க் கலரில் வந்துட்டு ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மாடுலர் கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வுட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்னி அட்டாச்மெண்ட்டோட இருக்குது. ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 சைட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கிச்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டோரேஜ் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் இந்த ஒரு ஸ்டோரேஜ் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெசல்ஸு, குக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கலாம். அதோட அளவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக தான் கொடுத்துருக்காங்க. நியர்லி ஒரு 10க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சைடு ஒரு டோர் இருக்குது. ஸோ இதில் இருந்தும் கூட நம்ம வந்துட்டு வெளியில் மூவ் ஆன் ஆக முடியும். ஸோ இதை வுட்லேயும் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு வெயிட் இருக்கக்கூடிய அயன் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேப் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, குக் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் கெஸ்ட் அதிகமாக வராங்க, ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறோம்னா கூட தாராளமாக இந்த ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஓல்ட் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால பூஜாக்குனே பார்த்தீங்க அப்படின்னா தனி ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வுட்ல அழகா கஜலக்ஷ்மி இருக்கிற மாதிரி, நிறைய பெல்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்துட்டு இந்த வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா நல்ல ஸ்பீஷியஸான ஒரு பூஜா ரூம்னு சொல்லலாம். வித் உங்களுக்கு வந்துட்டு விண்டோவோட கொடுத்துருக்காங்க. மேலே கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்கள் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டோரில் நல்ல கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடியதுங்க. நெக்ஸ்ட் டைனிங்லேருந்து இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ 11க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து ஃபர்னிஷ்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கபர்டே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான வுட்டில் வந்துட்டு அழகாக கார்வ் பண்ணி லைக் ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சோட பெரிய பெரிய பங்களோஸ், அரண்மனைஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது, நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணுறேன். அண்ட் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மிரர் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஏதோ ஒரு ஏன்ஷியன் டைமில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கில் இருக்கு. ஸோ இதுவும் கூட கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த பெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காட், ஸோ இந்த காட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவீன் சைஸ் காட் வந்து கொடுத்துருக்காங்க. வித் சைடில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸோட. பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரிங் வந்து கம்ப்ளீட்டாக வால் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். கொடுத்துருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பிராண்டடாக இருக்கக்கூடிய பாத் ஃபிட்டிங்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் கொடுத்துருக்க ரைஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வுட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு கிரானைட் ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, 1 விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கான டோர் பார்த்தீங்கன்னா வுட்லேயே வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் வெயிட்டாக இருக்குங்க, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தாச்சு. இந்த ஒரு பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ளோரிங் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கீழே என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ளோரிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெளியில் எக்ஸ்டீரியர் நம்ம பார்க்கும்போது மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைனல் ஷேப்பில் வந்து ஓடு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் டச் அந்த ஒரு ஷேப் வந்து உள்ள அப்படியே உங்களுக்கு ரிப்ளிகா ஆகுது. அண்ட் உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கபர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கபர்ட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். ஒரு நல்ல ஒரு டியூவல் கலருங்க, கிரே அண்ட் உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு சின்னதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்டு பாத்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
ஃப்ளோரிங் எல்லாமே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு டாப் பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் ஃப்ரண்ட்டில் எப்படி கார்டன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரொம்ப அட்ராக்டிவான பிளேஸே இதுதாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வுட்டில் வந்து டோர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி மேலே நம்ம வந்துடலாம். அண்ட் உங்களுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டீல் டோர் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாக இருக்குங்க. அண்ட் வெளியில் பாருங்களேன், சுற்றியும் எவ்வளோ வீடு லைக் ரோ ஹவுசஸ் எவ்வளோ இருக்குது. அண்ட் உங்களுக்கு இங்கேருந்து விசிபிளாகவே அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் உங்களுக்கு இந்த காலேஜ் கூட ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கூட உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியுது பாருங்களேன். ஸோ பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு இடங்க. சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒரு ஜாலி டைப் கூடயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வால் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சோலாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. போர்ட்டிகோ அண்ட் சிட் அவுட்க்கு சைடில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலுக்கும் சென்டரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் லோக்கலில் நியர்லி ஒரு 5 அடிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதே ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வீட்டை சுற்றி வர்றதுக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வெளியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாஷிங் ஏரியா கொடுத்துருக்காங்க நல்ல லார்ஜ் ஸ்பேஸோட. அண்ட் ட்ரெடிஷ்னல் டச் விதமாக உங்களுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டாங்கல் அண்ட் அமிக்கல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரூம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெய்டு ரூம். ஸோ நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க்கர்ஸ்க்காகவே பார்த்தீங்க அப்படின்னா சர்வெண்ட் ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூமோடையே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிம்முக்குனே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக இந்த ரூம் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல எக்யூப்டைஸ்டான ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இங்கே ரெடியாக இருக்குங்க. ஸோ 4 கார்னர்ஸ் எல்லா பக்கமே வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஐடி கம்பெனிஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டெவலப்மெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல தேவையே கிடையாதுங்க. கோயம்புத்தூரோடைய பீக் அப்படின்னா சரவணம்பட்டி ஐடி பார்க்கில் இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த அழகான வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. 15 சென்ட்டில் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு பில்டிங் ஏரியா 2950 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடு வந்து 10 இயர்ஸ் ஓல்டு ஹவுஸுங்க. இப்போ சேலுக்கு வந்திருக்கு. ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான இன்ஜினியர் வச்சு அப்போ ட்ரெண்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அப்கமிங் என்னென்னலாம் வரப்போகுதுன்னு பார்த்து இந்த வீடு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இப்போ இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க. அந்த வீடு நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் இல்லையா? அதை நம்மளே பண்ணி கொடுக்க போகிறோங்க. ஸோ பெயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரீடச் பண்ணி ரீஃபர்னிஷிங் பண்ணி கொடுக்க போகிறோம். போர்வெல் போட்டு கொடுக்க போகிறோம். அண்ட் இருக்கக்கூடிய எல்லா விஷயமே வந்துட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணி உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீட்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 2,75 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு பேங்க் லோன் இஎம்ஐயும் அவைலபிளாக இருக்குது. அப் டு 70% வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க.